ஸ்ரீமத்யே கோதாய நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திரு ஆடிப்பூர உற்சவத்தின் தீர்த்தவாரி தினமான இன்று ஆண்டாளும் ரங்கமன்னாரும் சன்னதியிலிருந்து புறப்பாடு கண்டருளி நாச்சியார் நோன்பு நூற்ற திருமுக்குளத்தின் கரையில் உள்ள தீர்த்தவாரி மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார்கள். அங்கு புண்ணியாகவாஜனம், நவகலச ஸ்நாபனம், தொடர்ந்து திருமஞ்சன கவிகள் கண்டருளி ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கநாதரும் திருமஞ்சனம் கண்டருகிறார்கள். அதன் பின்பு எம்பெருமானுடைய ஸ்ரீ ஷடகோபம் என்கிறதான ஷடாரியை அர்ச்சகர் சுவாமிகள் எழுந்தருளை செய்து கொண்டு திருமுக்குளத்தில் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி கண்டருகிறார். அதனைத் தொடர்ந்து திருவாராதனம், மந்திர புஷ்பம், தரிகை அம்சை கண்டருளி அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி 11 தினங்கள் கழித்து தாயாரும் பெருமாளும் ஆஸ்தானம் எழுந்தருகிறார்கள். அவர்களுக்கு திருஷ்டிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழக்கூடிய பெண்கள் அனைவரும் முத்து ஆலத்தி என்று சொல்லக்கூடியதான சுமார் 200 பெண்டிர்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு முன்பாக முத்து ஹாரத்தை எடுத்து தாயாரை ஆஸ்தானத்திற்கு வரவேற்கிறார்கள். நல்ல நேரத்திலே ஆஸ்தானம் கண்டறிகிறார்கள். அடுத்த நாள் காலை உற்சவ சாந்தியுடன் இந்த உற்சவமானது நிறைவு பெறுகிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர மகோத்சவத்தை கண்டு கழித்து ஆண்டாள் நாச்சியாருடைய அருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரராகும்படி தாயாருடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யே விஷ்ணுசித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயி நித்தியமங்கலம். மங்களானி பவந்து.